எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கொங்கு நாட்டில் காங்கேயம் வளநாட்டில் காங்கேயத்திற்கும் திருப்பூருக்கும் இடையில் காங்கேயத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயில் 496 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மலை கோயில்னு சொல்லலாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 400 அடி உயரத்தில் இந்த திருக்கோயிலானது மிகவும் பழமையானது. சிவமும் ஸ்கந்தரும் வேறல்ல என்பதை உணர்த்தவே இந்த மலை சிவமலை என்று போற்றப்படுகிறது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், உத்தரவு, காரணப்பொருள் என பல்வேறு சிறப்புகள் பொறிந்த சிவன்மலை புராணம் வரலாற்று சிறப்பு மிகுந்ததாக சொல்லப்படுது. இந்த மலையானது இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவமலை எனவும், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சஞ்சீவி பருவத்தை எடுத்து சொல்லும் போது அதிலிருந்து உயர்ந்த மூலிகைகள் விழுந்து நிறைந்த மாமலை என்றும் போற்றப்படுதுங்க. இந்த மலையானது சிவபெருமான் இமயமலையை வில்லாக வளைத்து அசுரர்களை அழிக்க முற்பட்ட போது அதிலிருந்து விழுந்த சிறு துண்டே சிவமலை என போற்றப்படுகிறது. இந்த சிவன்மலையில் தற்போது 25/2/2025 என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் புகழ்பெற்றது இந்த கோயிலில் இருக்கும் சிவன்மலை உத்தரவு பெட்டின்னு சொல்லலாங்க. இந்த கோயிலில் சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருள் முருகனே சொல்லும் அருள்வாக்காக பக்தர்களால் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை உத்தரவு பெட்டியில் கடந்த 1 மாதத்திற்குள்ள 3வது முறையாக பொருள் மாற்றிருக்காங்க. பக்தர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. தற்போது வைக்கப்பட்டுள்ள பொருளால் நாட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என பல குழப்பமும் மக்களிடையே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த வருடம் 2025 வைக்கோல் வைத்து சிறப்பாக பூஜை நடைபெற்று வருதுன்னு சொல்லலாங்க. அதேமாதிரி முந்தைய காலங்களில் திருப்பூர் மாவட்ட சிவன்மலை முருகன் கோயிலில் உள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருது. இதுபோல் கடந்த காலங்களில் பல சம்பவங்களும் நடந்திருக்கு. தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். இதுபோல் பல பொருட்களை வைத்து இதுவரை வணங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் சமீப காலமாகவே சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை முருகன் பக்தரோட கனவுல சென்ற குறிப்பிடும் பொருளை அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிக்கிறாரு. உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு இது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்கிறாரு. அப்படி உண்மை என உத்தரவு வந்துட்டா உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருளை அகற்றிவிட்டு தற்போது பக்தர் சொன்ன பொருளை அந்த பெட்டியில் வைத்து வழிபடுறாங்க. மீண்டும் அடுத்த பக்தரோட கனவுல சென்று சிவன்மலை ஆண்டவர் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை முந்தைய பொருளையே வைத்து சிறப்பாக வழிபட்டு வராங்கன்னு சொல்லலாம். பின்னாடி வருவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாங்க. முன்கூட்டியே எச்சரிக்கும் வகையில் இந்ததாக பக்தர்கள் கூறி வந்தாங்கன்னு சொல்லலாங்க. இதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மண் விளக்கு மாற்றப்பட்டு சிறிய கலசத்துடன் கங்கை தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர்கள் ஒருவரோட கனவுல சிவன்மலை ஆண்டவர் சொன்னதன்படி திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வரப்படுகிறதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கங்கை தீர்த்தம் வைத்து வழிபட்ட 11 நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்காங்க. பக்தர்களோட அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாங்க. விபூதி, ருத்ராட்சம், நோய் தீர்க்கும் புகழ் ஆகியவற்றின் மூலம் முருகப்பெருமான் எதை உணர்த்துறாரு அப்படின்னா, நாட்டில் இதனால் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும், இது பக்தி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கிறதா அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை உணர்த்துக்கிறதா அப்படிங்கிறது பல பேத்துக்கும் பல டவுட் இருக்குன்னு சொல்லலாங்க. இது பற்றி ஆன்மீக பெரியவங்ககிட்ட கேட்டப்ப திருவோடு, திருநீறு, ருத்ராட்சம், திருப்புகழ் ஆகிய 4மே தெய்வீக தன்மை கொண்ட பொருள் தான். இதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரியவன். திருநீறு அணிந்து திருப்புகழ் படித்தால் தீர
தீராத வினைகளும் தீருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தற்போது சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருளால் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனோட அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாடி செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. ருத்ராட்சம் வழிபாடு செய்வதும் சிறப்பு. காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. சிவன்மலை கோயில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டின்னு சொல்லலாம். நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததுனால மூலவனுக்கு காரணமூர்த்தி என்றும் பெயரும் இருக்குதுங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல வந்து குறிப்பால உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கிட்டு வருதுன்னு சொல்லலாங்க. பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. வெள்ளை பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் வந்து மாற்றப்படுதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரை இங்கு மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தாங்க. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுன்னு சொல்லலாங்க. கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி, ருத்ராட்சம், திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பான பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தரோட கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோயில் பெரியவங்கிட்ட கேட்டப்ப ஒருவர் கூறியது, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். வைக்கோல் வைக்கிறதுனால தீவனம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும். இவ்வாறு அவர் தெரிவித்தாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார். அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று பெயர் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. மலைப்பாதையில் நடந்து செல்லும்போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள், மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. தினமுமே பூஜைகள் நடைபெறுங்க. முதல் பூஜை காலை 6 மணி, காலசந்தி காலை 9 மணி, உச்சிகாலம் மதியம் 12 மணி, சாயரட்சை மாலை 6 மணி, அர்த்தசாமம் இரவு 8 மணின்னு சொல்லலாங்க. சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு, சூலம் தெற்கு, மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டு அழகாக இருக்குன்னு சொல்லலாங்க. கோயிலில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர், ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக இருக்குங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையோட வெளிச்சுற்றில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை எதிரில் சண்டேஸ்வரர் அமைஞ்சிருக்காங்க. சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவர் சன்னதியும் மிக சிறப்பாக அமைத்து இருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீடம் கடந்தால் சுமுகர், சமேதகர், துவார பாலகர்கள், அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதரராக இருக்காருன்னு சொல்லலாங்க. இந்த கோயிலில் தலவிருச்சமாக தொரட்டி மரம் அமைஞ்சிருக்கு. சிவன்மலை முருகன் கோயில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த சிவன்மலை முருகன் கோயிலாக இருக்குன்னு சொல்லலாங்க. சிவன்மலை திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிறு பகுதியே சிவன்மலை எனப்படுது. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த ஒரு தலம் என்றும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு
குடிகொண்டதாகவும் வரலாறு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது 25/2/2025 சிறப்பாக வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. உங்களோட கருத்து என்னங்க அப்படிங்கிறத, இந்த வைக்கோல்னால் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.